சார் நீங்க அரசாங்கத்தினுடைய அந்த டைரக்ஷன் படிச்சிருப்பீங்க சார், அது என்ன தெளிவா சொல்லுது அப்படின்ட்டு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் விளக்குறீங்களா சார்? இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா சார் இது ரொம்ப தெளிவா இந்த பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து ஏற்கனவே மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் கூட இவங்க ஸ்பெசிஃபிக்கா இல்ல இந்த மார்ச் 2026க்கு முன்னரே நீங்க இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆர்டரா தான் போட்டிருக்காங்க. சரி. ஆனா டைரக்ஷன் வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆனா அனைத்து ஸ்பெசிபிக் மொபைல் டிவைஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது இதோட ஆர்டரா தான் வச்சிருக்காங்க. சரி, இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த சென்சார் சாத்தி ஆப் ரொம்ப நாளா இருக்கு. ஓகே. உங்க பேர்ல வேற ஏதாவது வந்து மொபைல் புது நம்பர் ஏதாவது வந்திருந்துக்கு அப்படின்னா அதை நீங்க பாக்குறதுக்காக இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி. எத்தனை பேர் என் பேர்ல வந்து சிம் வாங்கியிருக்காங்க, என்னுடைய பழைய மொபைல் நம்பர்ஸ்லாம் வந்து ஏதாவது தொலைஞ்சு போயிருந்தா அது எங்க இருக்கு, யார் யூஸ் பண்றான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பட்ட ஒரு ஆப்னு விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த ஆப். சரி. ஆனா இந்த ஆப்ல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஆப்போட பெர்மிஷன்ஸ். இந்த ஆப் ஒரு தடவை நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் டேட்டா, நெட்வொர்க் டேட்டா, உங்களுடைய ஓஎஸோட போர்ட்டபிள் டிவைசஸ், அந்த கூகுள் பிளே ஸ்டோரோட ஆக்டிவ் லிங்க், அதோட வெரிஃபைபிள் திங்ஸ், அது மட்டும் இல்லாம டார்ச் லைட் இருக்குல்ல நம்ம மொபைல்ல டார்ச் லைட் அப்ளிகேஷன் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலுக்கு இதோட இந்த ஆப்போட பெர்மிஷன்ஸ் இருக்கு. ஓகே. இதுதான் பெரிய சிக்கல். ஓகே. நேம் இப்போ உங்களுக்கே தெரியும், பல்வேறு சைனீஸ் லோன் லெண்டிங் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கான்டாக்ட்ஸ்ல இருந்து, எஸ்எம்எஸ்ல இருந்து, லொக்கேஷன்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து என்ன மாதிரியான சிக்கலை வந்து உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபோன் போட்டு மிரட்டுவோம் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட உங்களுடைய மொபைல் டிவைஸோட ஆதி முதல் அந்தம் வரை நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு இதில் சொல்றாங்க. சார் என்னன்னா இதுவரை 42 லட்சம் செல்போன்கள் இந்த சஞ்சார் சாத்தியில் வந்து புகார் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. 7 லட்சம் காணாமல் போன செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இதை நாங்கள் வந்து அதாவது ஒரு வெப்சைட் டொமைனாக இருந்தது, பிளாட்ஃபார்மாக இருந்த இதை ஆப் ஃபார்மேட்டுக்கு நாங்கள் முழுமையாக கொண்டு வந்து ப்ரீ இன்ஸ்டாலேஷன் அளவுக்கு கொண்டு வரோன்ட்டு அரசாங்கம் சொல்கிறது. சார் ட்ராயோட ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 120 கோடி பேருக்கு மேலே இங்கே வந்து செல்ஃபோனுடைய என்ன சொல்கிறது செல்ஃபோனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க சார். அதில் ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஐஓஎஸ் ஃபோனு மட்டுமே பயன்படுத்துகிறவங்க, இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ராயோட ரிப்போர்ட் சொல்லுது. இந்த 42 லட்சத்தை பிளாக் பண்ணியிருக்கிறோம், 7 லட்சம் காணாமல் போன செல்ஃபோனை கண்டுபிடிச்சிருக்கிறோன்ட்டு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து இப்போ சார் சொன்னார் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா போலியாக செல்ஃபோன் எண்களை வாங்கி கொண்டு அந்த செல்ஃபோன் எண்களை வைத்து கொண்டு எங்கள் வெளிநாடுகளில் அமர்ந்து கொண்டு இந்தியாவில் வந்து சைபர் கிரைமை செய்கிறாங்க. அதனால தான் இதை நாங்கள் கொண்டு வரோன்ட்டு இந்த ஒரு பொக்கையான ஒரு காரணத்தை சொல்கிறாங்கல்ல சார். இந்த காரணம் முதல்ல ஏற்கத்தக்க காரணமா இது? இல்ல சார், இது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 சைனால வந்து நேஷனல் ஆன்டி ஃப்ராட் சென்டர் ஆப்னு ஒரு ஆப் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி. அதுல வந்து ஃபேஷியல் ஸ்கேன்ல இருந்து ஐடி நம்பர்ல இருந்து எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி. டெலிகாம் ஃப்ராடை இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதே தான். டெலிகாம் ஃப்ராடை வந்து நாங்க வந்து ஒட்டுமொத்தமா ப்ரிவென்ட் பண்றதுக்காக இதை வந்து நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு வந்து சைனா கவர்மெண்ட் சொல்லுச்சு. சரி. ஆனா அது மற்ற சைனீஸ் ஃப்ராட்ஸை விட அந்த பர்டிகுலர் ஆட்களுடைய ட்ராக்கிங் மூமெண்ட்ஸ்ல இருந்து இண்டிவிஜுவல்ஸ் யார் யார் நமக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றத ஒட்டுமொத்தமா ட்ராக் பண்றதுக்கான ஆப்பா அது ஒர்க் பண்ணி டூரிஸ்ட் கிட்ட அதோட மாடிஃபைடு வெர்ஷனா சின்ஜியாங் சர்வேலன்ஸ் ஆப்னு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. இப்ப நீங்க முஸ்லீம் மைனாரிட்டியாகவோ உய்குராகவோ அல்லது டூரிஸ்டா வந்து ஷிங்கியாங்னு ஒரு ஏரியா இருக்கு, உய்குர் முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னாவே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு என்ட்ரி. அதுவும் உங்க போனோட ஆதி அந்தம் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன டேட்டா அதுல ஆண்ட்ராய்டுலயோ இல்ல ஐஓஎஸ்லயோ ஸ்டோர் ஆயிருக்கோ அதோட ஒட்டு மொத்தத்தையும் எடுத்து ஸ்னூப் பண்ணி எடுத்துரும். ஓகே. அதே போல ரஷ்யால வந்து மேக்ஸ் மெசஞ்சர்னு ஒரு மெசஞ்சர் இருக்கு. வாட்ஸ்அப்புக்கு போட்டியா நாங்க ஆரம்பிக்கிறோம் ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இப்போ
செப்டம்பர் 1, 2025 இருந்து அந்த ஆப்பை வந்து எல்லாத்துலயும் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வாட்ஸ்அப்புக்கு இதுதான் வந்து ஒரே ரைவல் அப்படின்னு. சரி ஆனா மெசேஜஸ்லுக்குள்ள என்னென்ன பேசுறான், யார் யார் என்னென்ன பேசுறா அப்படின்ற டீடைல் முதற்கொண்டு அது ட்ராக் பண்ணுது. ஓகே ஸ்டேட் எனேபிள்டு சர்வைலன்ஸ். ம் இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து டெலிகாம் ஃப்ராடை வந்து முன்னிறுத்தும், டெலிகாம் ஃப்ராடை வந்து குறைக்கிறதுக்காக இந்த நீ ஆப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ம் இது எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய மொபைல்ல இருந்து எடுத்து ஸ்டோர் பண்றாங்க. இந்த ஸ்டோரேஜ் பாசிபிலிட்டியே வந்து முதல்ல இப்போ சைனாவோ ரஷ்யாவோ அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட ஸ்டோரிங் கேப்பபிலிட்டியாவது இருக்கு. இதோட ஸ்டோரேஜ் எங்க ஸ்டோர் பண்றாங்க இந்த டேட்டாவை யாருக்கு ஆக்சஸ் இருக்கு, யாருக்கு ஆக்சஸ் இல்லை, இந்த டேட்டா இந்த ஆப்போட பிரைவசி பாலிசி என்னன்றதே இப்போ வரைக்கும் தெளிவா இல்லை சார். ஓகே நீங்க இப்போ ஒரு யூரோப்புக்குள்ள ஏதாவது ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்றீங்க அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி GDPR பிரகாரம் இது வந்து பிரைவசி பாலிசிக்கு வருதா, ம் தேர்ட் பார்ட்டி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்றியா, தேர்ட் பார்ட்டிக்கு ஏதாவது டேட்டா விற்கிறியா, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னுவாங்க. ம் ஆனா இந்த சஞ்சார் சாத்தி ஆப்போட பிரைவசி பாலிசி கிடையாது. நம்மள்ட்ட தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்ஃபர் டேட்டா பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதும் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. ஓகே இப்படி எக்ஸ்பிளிசிட்டா சொல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா ஆப் டிரான்ஸ்ஃபர் எங்க டேட்டா போய் சேருது, என்ன ப்ராசஸ் ஆகுது. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இப்போ தமிழ்நாட்டில இருந்தோ இல்ல நாகாலாந்து மாதிரியான ஒரு இடங்கள்ல இருந்தோ ம் இந்த மாதிரியான ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நீங்க ட்ராக் பண்ணலாம். ஓகே அவன் எங்க போறான், என்ன பண்றான், கிட்டத்தட்ட ஸ்டேட் லெவல் சர்வேலன்ஸ் இது அடுத்த கட்ட லெவலுக்கு போகும். ஆனா இதுலயும் நம்ம வந்து சைனாவை பத்தி தான் காப்பி அடிச்சிருக்கோம். ஓகே ஓகே இதே மாதிரி ஸ்டடி த கிரேட் நேஷன் ஒரு ஆப் இருக்கு சைனால. ஓகே அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அபிஷியலுக்கும் சிவில் சர்வன்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ம் உங்களுக்கு சம்பளம், உங்களுடைய கார்டு எபிலிட்டி இது எல்லாமே வந்து அதுல ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். சரி அதுதான் வந்து சைனால வந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன் யூசருக்கு மேல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அதே மாதிரியான ஒரு ஆப்பை தான் இங்கேயும் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஓகே அதனாலதான் இதை வந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்த்து பேசுறாங்க. அதே சமயம் இன்டர்நெட் ஃப்ரீடம் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் ம் இப்ப வரைக்கும் பிரைவசி பாலிசி இல்லாத ஒரு ஆப்பை நீ வந்து மேண்டட்டரியா இன்ஸ்டால் பண்ணுன்னு இருக்கிற யூசர் எல்லார்கிட்டையும் சொன்னா அது எங்க கொண்டு போய் விடும். ஓகே இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்தியா தாண்டி வெளியில இருந்து சைபர் குற்றங்கள் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா. ம் இப்போ நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் இந்தியாக்குள்ள இருந்தே பண்ணுவான். இந்தியாக்குள்ள இருக்கவங்க தானே வந்து டிஜிட்டல் அரசுல இருந்து கார்டு மேல 16 நம்பர்ல இருந்து எல்லா ஃபோர்ஜரியும் பண்றாங்க. சரி அவங்களை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ண முடியுதா? ஓகே ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் லாக வந்து இங்க ட்ராக்கிங்கே இல்லை. ஓகே அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நீங்க இதை கொண்டு வர்றது நீங்க உங்களுடைய குடிமக்களை கண்காணிக்க தான் உதவுமே தவிர ம் மற்றபடி அதோட அதோட செக்யூரிட்டிவோ இல்ல டெலிகாம் செக்யூரிட்டிவோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே இது சைனா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா, அதனால இதை நம்ம பண்ண ட்ரை பண்றோம். ஓகே சார் ஓகே சார் வணக்கம். தனசேகரன் சார் வணக்கம் சார். அளவுக்கு அதிகமான அச்சத்தை வந்து இந்த ஆப் சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் எழுப்பியதனுடைய விளைவாக இந்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர், தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு சிந்தியா வந்து அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா டெலீட் பண்ணிடலான்ட்டு. சார் ஒரு ஃபோனை வாங்கும்போது அதோடு வரக்கூடிய ஆப்பை நாம் டெலீட் பண்ணுவதற்கான வாய்ப்பை அது கொடுக்குது சார். ஆனால் அது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய அந்த ஆப் ஸ்டோரேஜ்லேருந்து அது போகிறது கிடையாது. அன்இன்ஸ்டால்ங்கிற இடத்துல தான் அது காட்டுது. வேணும்னா நம்ம திரும்ப அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிரந்தரமாக அது ஒன்றும் போகிறது கிடையாது எந்த ஆப்புமே. அதுபோல் இந்த ஆப்பும் அப்படி நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா நீங்கள் நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவும் அதே மாதிரி தானா இல்லை வேற மாதிரிங்களா? கம்ப்ளீட்டாக போயிடுமா? தனசேகரன் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார், கேக்குது. அதான் சார், இந்த ஆப்பும் மற்ற ஆப் மாதிரி உள்ளேயே தான் இருக்குமா இல்ல இது காணாம போயிடுமா நம்ம டெலீட் பண்ணா? இல்ல, இது ஆப் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் எடுக்குது. பட் ஆனா அந்த பேட்டர்ன் மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சிக்கல் இதுல இருக்கு. இல்ல சார் கார்த்திகோ இதுக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் சொன்னாரு, ஏற்கனவே நீங்க ஷேர் பண்ற டேட்டாவோட தான் நீங்க இந்த டேட்டாவை ஷேர் பண்ண போறீங்க, நீங்க எந்த போட்டோ கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அந்த ஆப்ஷன் வந்து ஆப்பிள் ஐபோன்ல மட்டும் தான் இருக்கு. இப்போ ஆப்பிள் ஐபோன்ல நீங்க சூஸ் பண்ணும்போது செலக்ட் ஆல் போட்டோஸா இல்ல செலக்டிவ் போட்டோஸா நீங்க கொடுத்துக்கலாம். பட் இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு சாதாரண யூசர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாத்தையும் பார்க்காம டிக் டிக்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் டிஃபால்ட்டா எடுத்துக்கும்.
ஓகே ஸோ எல்லா போட்டோஸையும் டிஃபால்ட்டா எடுக்கும் போது, எல்லா டேட்டாவையும் டிஃபால்ட்டா எடுக்கும் போது ஆண்ட்ராய்டுல, ஏன்னா நம்முடைய மேஜர் யூசர் பேஸ் ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு யூசரை மைண்ட்ல வச்சுதான் இந்த ஆப்பை வந்து மெஜாரிட்டியா யூஸ் பண்ணிருக்காங்க. சார் ஒரே ஒரு குறுக்கீடு சார், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். அதாவது நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் திரும்பவும் கேட்கிறேன். அதாவது நீங்க சொல்றது நாம எந்த போட்டோவுக்கான அனுமதியை கொடுக்கிறோமோ, எந்த நம்பருக்கான அனுமதியை கொடுக்கிறோமோ அதை மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியுங்கிற ஆப்ஷன் ஆப்பிள் போனை பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, ஆண்ட்ராய்டை பயன்படுத்துறவங்களுக்கு இல்லை. அப்படியா சார்? ஆமா, ஏன்னா ஆப்பிள்ல வந்து நீங்க ஆஸ்க் நாட் டு ட்ராக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்க ஸ்பெசிபிக்கலா இந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்றேன் அப்படின்றத நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆண்ட்ராய்டுல அப்படி இல்லை. நீங்க இந்த எல்லாத்தையும் நீங்க டிக் பண்ணாதான் ஆப்பையே நீ யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு பிரச்சனை ஆண்ட்ராய்டுல இருக்கு. இந்த ஆப்பை நீ யூஸ் பண்ணனா இது எல்லாத்துக்கும் நீ பேசிக்கா வந்து யூசர் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் இந்த ஆப்பை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணணும்னா கூட நான் எல்லா பர்மிஷன்ஸையும் ஒன்ஸ் நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது ஃபர்ஸ்ட். ஏற்கனவே நம்ம நாட்டுல வந்து பிஎஃப் டீடைல்ஸ்ல இருந்து பென்ஷன் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே சைனாக்காரன் வந்து ஹேக் பண்ணி கிட்டத்தட்ட 40 கோடி பேரோட டேட்டா வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும் போது இந்த டேட்டா மட்டும் எப்படி செக்யூரா இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்போ ஏற்கனவே டேட்டா எல்லாமே வந்து டேட்டா பிரைவசி அப்படின்னு அவரு முன்னாள் போலீஸ் சார் கூட சொன்னாரு. ஸ்பெசிபிக்கலா இவ்வளவு எல்லாமே வந்து பிரைவசின்னு சொல்றீங்கன்னு. ஏற்கனவே நம்ம ஊர்ல பிரைவசிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ட்ரூ காலர்ல நேம் போட்டு இது சர்ச் பண்ணீங்கன்னா, நம்பரை போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்துருது. அப்படி இருக்கும்போது இந்த ஐஎம்இ நம்பரோட உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸும் இந்த டீட்டெயில்ஸும் லீக் ஆச்சு, இல்ல எங்கேயாவது போய் ஸ்டோர் ஆகி தேர்ட் பார்ட்டி கிட்ட போச்சு அப்படின்னா, உங்களுடைய அனுமதி இல்லாம உங்களை இம்பர்சனேட் பண்ணி டூப்ளிகேட் சிம்ல இருந்து எல்லாத்தையும் ஈஸியா எடுக்கவும் முடியும். உங்க பேர்ல பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸும் ஓபன் பண்ண முடியும். ஏன் பிளாக் செயின்ல இருந்து எல்லாத்தையும், ஏன் பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி வரைக்கும் உங்க பேர்ல உங்களுக்கே தெரியாம பல்வேறு வகையான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேஸ், அதெல்லாம் கூட விட்டுருங்க. ரொம்ப லோக்கல் கேஸா இப்ப உங்க பேர்ல வந்து நீங்க ஒரு மொபைல் தொலைஞ்சு போச்சு, உங்களோட ஒரு ஐஎம்இ வந்து லிங்க் ஆயிருக்கு. அந்த ஐஎம்இ நம்பர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாலும் போலீஸ் உடனே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்களா? அதுக்கு கோர்ட் ப்ரொசீஜர் 3 to 6 மாசம் வரதுக்குள்ள அந்த போன் ஒண்ணு அவுடேட் ஆயிருக்கும். இல்ல அந்த போனே உங்களுக்கு தேவைப்படாத சிச்சுவேஷன்ல தானே இருக்கும். ஓகே சார், இப்போ சார் என்னன்னா, இப்போ மத்த ஆப்ல சார் மத்த ஆப்புக்கும் பர்சனல் டீடைலும் போய் சேவ் ஆகுது. அது எங்க லீக் ஆனாலும் பெரிய பிரச்சனை தான் இருக்கு. இந்த நேரத்துல இன்னொன்னுத்தையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஆதார் டேட்டாவே 40 அடி கொண்ட சோற்றின் பின்னாடி தான் வச்சிருக்கோம் சொன்ன கவர்மெண்ட், நம்முடைய கவர்மெண்ட். இந்த நேரத்துல வந்து எல்லாத்தையும் நம்ம எப்படி ஓப்பனா கொடுக்க முடியும்? ஓகே சார், என்னன்னா மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன் சார். இந்த இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி இந்த ஐஎம்இஐ நம்பர் இருக்குல்ல சார், இதை வந்து மானிட்டர் பண்ணுறது, இது காணாமல் போச்சுன்னா இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். இது அதுக்காக தான் இதை வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுவும் ஆதாரும் லிங்க் ஆகி இது வேற ஒருத்தங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு கிரிமினல் கைக்கோ இல்லை வேற யாருக்கோ கிடைச்சது அப்படின்னா அவங்க அதை வச்சு என்ன வேணா செய்ய முடியும்னு சொல்றீங்க. அப்படிதானே சார்? கரெக்டா தனசேகரன் சார்? அதானே சொன்னீங்க நீங்க? அதான் கேட்கல சார். நான் பேசுறது கேக்குதா சார் உங்களுக்கு? கனெக்ட் பண்ணுங்கப்பா சார். தனசேகரன் சார் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா சார்? அதாவது இந்த ஐஎம்இஐ நம்பர் வந்து நாம இதுல போட்டு பதிவு பண்ணிட்டோம்னா இந்த சஞ்சார் சாத்தி ஆப் மூலமா அது காணாம போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும், சைபர் கிரைம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் தான் கவர்மெண்ட் வந்து இதை சொல்லுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இது ஆதாரோடையும் லிங்க் ஆயிருச்சு, நம்ம போன் நம்பர் வாங்கும்போது இது ஆதாரோடையும் லிங்க் ஆகி இது ரெண்டும் யாருக்காச்சும் இந்த டேட்டா கிடைச்சதுன்னா கிரைம்ஸ் வந்து எங்க இருந்து வேணா பண்ண முடியும்னு சொல்றீங்க. ஆனா மத்த ஆப்ல இது லிங்க் ஆகலைங்களா சார்? ஆமா, இது வந்து இப்படியும் நடக்குது. அதாவது இது ஆப் வந்து எல்லா செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது, உடனே வந்து வல்னரபிள்னு சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனை என்னன்னா 90% ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பேக் எண்ட்ல போய் சேவ் ஆகும்போது இது எங்க சின்ன ஒரு லீக்கேஜ் நடந்தாலும் பெரிய பிரச்சனை. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் சார் சொன்ன மாதிரியும் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரியும் இதோட பிரைவசி பாலிசி ஓப்பனும் இல்ல, டேட்டா ஸ்டோரேஜ் பாலிசி நம்மள்ட்ட இல்ல. இந்த டேட்டாவை நீங்க எங்க ஸ்டோர் பண்றீங்க, எதுல ஸ்டோர் பண்றீங்க, அதோட எப்படி ஆக்சஸ் இது பண்றது அப்படின்றத மட்டும் தெளிவான ஒரு அறிக்கை விட்டாதான் நம்மளால வந்து இதை யூஸ் பண்ணணுமா வேணாமான்ற ஒரு நம்பிக்கை நம்மளால வந்து முடிவெடுக்க முடியும். எதுவுமே இல்லாத பட்சத்தில்
இப்போதைக்கு இன்டர்நெட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் ஆல்சோ வந்து உங்களுடைய பிரைவசி பாலிசி பிரகாரம் இதை நீங்க எடுக்காம இருக்கிறது நல்ல விஷயம். எடுக்காம நீங்க உங்க மொபைல் நம்பரோட இந்த ஆதார் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் இந்த ஆப்ல யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஆதார் மொபைல் டீடைல்ஸ் வெளியாச்சு அப்படின்னா ஈஸியா பல்வேறு விதங்கள்ல வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படலாம். ஸோ இதோட அடிப்படை பிரச்சனையே இங்கதான் இருக்கு. ஏன்னா டேட்டா ஸ்டோரேஜ் பத்தி அவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இது பிறகாவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்போம். ஓகே ஓகே.